விகாரமான சரீரம் ராட்சச சரீரத்தோட கீழே விழுந்துற போது ஹா சீதே லட்சுமணா ஆபத்தை அடைஞ்சுட்டே என்னை வந்து காப்பாற்றணும்னு மாயினாலே ராமனுடைய குரலை போல அலறிவிட்டான். இது தேவி காதுல விழுந்தது. என்ன பண்ணினான் வால்மீகி நடுநடுங்கி போட்டாளா. ஆர்த்தஸ்வரம் துதம் பக்து விஜாய சதுஷம் வனே உவாச லக்ஷ்மணம் சீதா கச்சஜானே ராഘவம் நஹி ஹ்ருதயம் ஸ்தானே ஜீவிதம் பாவதிஷதி ரோஷதः பரமார்த்தஸ்ய சுதசப்தோ மயா ப்ருதம் ஆக்ரந்தமானந்து வனே பிராதரம் திராதுமர்ஹதி தம் க்ஷிப்ரமபிதாத்வம் பிராதரம் ஜனநீகினம் ரக்ஷசாம் ரஜமாபன்னம் சிம்ஹானாமிவ கோவிடம். இந்த ஸ்வரத்தை கேட்டு ராமனுடைய குரல் போன்ற குரலை கேட்டு நடுநடுங்கி லட்சுமணா என் ஹிருதயம் என்னமோ பண்றதுடா, ஆடுறதுடா, பறக்கிறதுடா, தவிக்கிறதுடா, என் பிரபுக்கு ஆபத்து வந்துடுதுடா, ஒன்னே என்னையும் சரணம்னு அலறாள்டா, நான் தாங்கல்ல ஓடி போய் பாரு ராட்சசர்கள்லாம் வந்து குவிஞ்சு விட்டாள் நினைக்கிறேன். சிம்ஹானாமிவ கோவருஷம் லட்சம் சிங்கங்கள் ஒரு விஷமத்தை வந்து சூழ்ந்து கொண்டால் எப்படியோ அது மாதிரி லட்சக்கணக்கான ராட்சதாள் என் பிரபுவை சூழ்ந்து விட்டாள், அலறாள், ஓடிப்போய் சரீரமாவது கிடைக்கத்தான் ஓடு ஓடும் நாளா. இப்படி சொல்லி லட்சுமணன் உட்கார்ந்த இடத்தை விட்டு கூட அசையலையா. அப்பத்தான் சொன்னாளா, சௌமித்ரே சௌமித்ரே நீ மித்திரன் இல்லடா, சத்ருடா. மித்திரனை போல ஸ்நேகம் போட்டு ஸ்நேகிதனை போல வேஷம் போட்டு சத்ருவா வந்தவன்டா. என் பிரபுக்கு ஆபத்து வந்து நீ எழுந்திருக்கலையே, நீ ராமன் மறிக்கணும் என்ன நீ கிரகிக்கணும்னு வந்தேடான்னு சொன்னாலாம். உடனே லட்சுமணன், அம்மா தேவர்கள்லயோ மனுஷர்கள்லயோ கந்தர்வாள்லயோ உலகாள்லயோ பதகாள்லயோ சுத்தாள்லயோ என் பிரபு எதிர்க்கிற ஆள் உலகத்துல கிடையாது. சீக்கிரம்பத்வா மிருகோத்தமம் ஆகமிஷ்யதி தே ராம் சுருக்க வந்துவிட போறாள். தே பர்த்தான் நாளா, உங்க பர்த்தா சீக்கிரமா வந்துடுவாள் நாளா. அப்பத்தான் ரொம்ப தாறுமாறா லட்சுமணனே ரொம்ப கடூரமான சொற்கள் எல்லாம் சொன்னாளாம். அனாரிய அகருணாரம் பிரியம் மன்ஹே அயோக்கியா கல்லஞ்சிக்காரா அனாரிய அகருணாரம்பா நிர்சம்சா குரூரமான எண்ணமுள்ளவரே, சூரிய குலத்தை கெடுக்க வந்த துஷ்டா, ராமன் மறிக்கணும் அது உனக்கு சந்தோஷம்டா, நீயும் பரதனுமா ஒப்புமத்தா பேசிண்டு ரெண்டு பேருமா என்ன பத்னியாக பண்ணிக்கொள்ள பார்க்கிறேன்டா. தன்ன சுத்தியதி சௌமித்ரே தவவா பரதஸ்யவா, உனக்கோ பரதனுக்கோ நான் பத்னியா ஆவேனா. என் பிரபு கோதண்ட பாணி நீலமேக சியாமளன் சரயூதுயிர விஹாரி கௌசல்யா பாக்யம் ஸ்ரீ ராமச்சந்திரனோட சேர்ந்து சயனம் பண்ணிட்டான். உன்னை கடந்து காலால் கூட தொடமாட்டேன்டா. உபசம்ஸ்ய பர்த்தாரம் கதமிந்தீரவஸ்யாமம் சொன்னாலும் உடனே லட்சுமணன் என்ன பண்ணினாள் பதில் சொல்லிவிடுவே. அம்மா ரெண்டு காரணத்தால சொல்லலேன்னா, எனக்கு நீ தெய்வமா போயிட்டே, நீங்கள் எங்க அண்ணாவனுடைய பத்னி. மற்றொரு காரணம், ஸ்திரீகள் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்த சமயத்துல பெரிதான குத்தங்களை சுமத்துவது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. உத்தரம் தெய்வதம் பவதி மம வாக்கியமப்ரதிரூபம் து ந சித்ரம்
சொல்லி லட்சுமணன், அம்மா நீங்க இது மாதிரி சொன்னேளே, உபசரணம் துமே சர்வே சாட்சி பூதா வனேச்சரா, வனத்துல இருக்கிற தேவதைகள்லாம் சாட்சி, நீங்க என்ன பேசுற பேச்சுக்கு நான் இப்போ உங்களை விட்டுட்டு புறப்பட்டு போனேன்னா என் பிரபுவோட மறுபடியும் திரும்பி சேர்ந்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கண்ணு கண்ணீருமா லட்சுமணன் பரப்பு போயிட்டாள்.